வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி குட்டி தவளையின் கதை. ஒரு நாள் ஒரு சிறிய குளத்தில் 7 அல்லது 8 குட்டி தவளைகள் இருந்தன. தாய் தவளைக்கு மட்டுமே பெரிய வயிறு இருந்தது. தாய் தவளை எப்போதும் தன் வயிற்றை இங்கும் அங்கும் ஆட்டிக்கொண்டே இருக்கும். அது தன் வயிற்றில் அமர்ந்திருக்கும் சிறிய தவளைகளை மகிழ்ச்சியடையச் செய்கிறது. நம் எல்லோருக்கும் சின்ன வயிறு இருக்கு, உனக்கு மட்டும் எப்படி பெரிய வயிறு இருக்கு என்று ஒரு சிறுமி கேட்டாள். எனக்கும் வயிறு சின்னதா இருந்துச்சு, எனக்கு அதிகம் சாப்பிட முடியல. அதனால குளத்தருகே இருந்த முனிவரிடம் என் வயிற்றை பெரிதாக்கச் சொன்னேன். அவன் என் வயிற்றையும் பெரிதாக்கினான் என்று தாய் தவளை தன் வயிற்றை அசைத்துக் கொண்டே சொன்னது. அதன் வயிற்றில் அமர்ந்திருந்த சிறிய தவளைகள் தண்ணீரில் விழுந்தன. சின்ன தவளைகள் எப்போதும் தங்கள் தாயின் வயிற்றை பற்றி பெருமைப்படும். குளத்தில் இருந்த பூச்சிகள் மண்புழுக்களிடம் பெருமை பேசின. அன்று சின்ன தவளைகள் தங்கள் தாயிடம் சென்றன. அம்மா, இந்த குளத்துல ஏதோ இருக்கு, நாங்க இங்கதான் வளர்ந்தோம், பக்கத்து ஊருல இருக்கிற ஏரியை பார்க்க போகலாமா என்று கேட்டார்கள். யாரும் இந்த குளத்தை விட்டு போகக்கூடாது என்றாள் அம்மா. அம்மா சொன்னதை கேட்டதும் சின்ன குழந்தைகள் அமைதியாகிவிட்டார்கள். ஒருவனைத் தவிர எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது பக்கத்து ஏரிக்குச் சென்றான். அது ஒரு பெரிய ஏரி, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தண்ணீர். அந்த சிறுமி ஆச்சரியப்பட்டாள். ஒரு எருமை தண்ணீர் குடிக்க வந்தபோது அதை பார்த்ததும் அந்த சிறுமி பயந்தாள். ஐயோ, என்ன ஒரு பெரிய உருவம், என்ன ஒரு பெரிய வயிறு என்று அவள் நினைத்தாள். அந்த சிறுமி இதற்கு முன்பு எருமையை பார்த்ததில்லை. தைரியத்தை திரட்டி, நீ யார் என்று கேட்டாள். நான் ஒரு எருமை. நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் பக்கத்துல இருக்கிற குளத்துல இருக்கேன். எங்க அம்மாவுக்கு பெரிய வயிறு இருக்குன்னு நினைச்சோம். உங்க வயிறு இன்னும் பெரியதா இருக்கும். இது என்ன பெரிய வயிறு? இதை விட பெரிய வயிறு இருக்கு என்றது எருமை. சிறுமியால் நம்பவே முடியவில்லை. எருமையிடம் விடை பெற்றுக்கொண்டு அது குளத்தை நோக்கிச் சென்றது. கரையில் அமர்ந்திருந்த தாய் தவளை, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டது. நான் ஏரிக்குச் சென்றேன். உனக்கு பெரிய வயிறு இருப்பதாக நாங்கள் நினைத்தோம். உன்னுடையதை விட பெரிய வயிறு கொண்ட ஒரு எருமையை பார்த்தேன் என்றாள் சிறிய தவளை. தாய் தவளை இதற்கு முன்பு எருமையை பார்த்ததில்லை. எருமையின் வயிறு என்னுடையதை விட பெரியதல்லவா என்று தாய் தவளை தன் வயிற்றை ஊதி கேட்டது. இதை விட பெரிய வயிறு என்று சிறிய ஃபோர்க் சொன்னது. மூச்சை பிடித்துக் கொண்டு அவள் வயிற்றை ஊதி, இன்னும் பெரியது என்று சிறிய தவளை சொன்னது. தாய் தவளை குளத்திலிருந்து தண்ணீரை குடித்துவிட்டு தனது பெரிய வயிற்றைக் காட்டியது. அது இன்னும் பெரியது என்றது சிறிய தவளை. தாய் தவளை குளத்திலிருந்து தண்ணீரை குடித்தது. அதன் வயிறு பெரிதாகிக் கொண்டே வந்தது. குளத்தில் தண்ணீர் குறைந்து கொண்டே வந்தது. குளத்திலிருந்த மற்ற சிறிய தவளைகள் கரைக்கு வந்தன. என்ன ஆச்சு? அம்மாவின் வயிறு ஏன் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று கேட்டன. அந்த சின்ன தவளை அவர்களிடம் நடந்ததே சொன்னது. ஓ, உன் வயிறுதான் உலகிலேயே பெரியது. தண்ணீர் குடிக்காதே என்று அந்த சின்ன பெண்கள் தங்கள் தாயிடம் கெஞ்சினார்கள். தாய் தவளை தண்ணீர் குடிப்பதை நிறுத்தியது. வயிறு உடலைப் போலவே பெரியதாக இருக்க வேண்டும், வயதான தாயைப் போல இருக்க வேண்டும் என்று சிறுமி சொன்னாள். அம்மாவும் வாயை அகலமாக திறந்தாள். தண்ணீர் வந்தது. தாய் தவளையின் வயிறு அதன் இயல்பு நிலைக்கு திரும்பிய போது சிறிய தவளைகள் நிம்மதியடைந்தன. Thanks for watching more stories. Subscribe my channel.